பொதுவாகவே ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்க உடம்ப பார்த்துக்கல ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. அவங்க ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற க்ரீம்லேருந்து காலுக்கு போடுற ஆயில் வரைக்கும் பார்த்து பார்த்து வாங்குவாங்க. இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறவங்க அவங்க போடுற பர்ஃப்யூம் மட்டும் ஸ்மெல் பண்ணி வாசனை நல்லா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வாங்குறாங்க. ஆனால் இதனால் அவங்களுக்கு ஏற்படும் ஆபத்தை யாரும் பார்க்கறதில்ல. உடம்புக்கு ஆபத்து இல்லாத பர்ஃப்யூமை எப்படி வாங்கலான்னு இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே பேக்கிங்கை பார்த்து பர்ஃப்யூம் வாங்கக்கூடாது. தயாரித்த கம்பெனியோட நேம், எக்ஸ்பைரி டேட் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து தான் வாங்கணும். பர்ஃப்யூம் வாங்குறப்ப பாட்டிலை ஓப்பன் பண்ணி மூடியில் லைட்டாக அடித்து பார்த்து வாசனை பிடிச்சதுக்கப்புறம் வாங்கலாம். அதுக்குன்னு பாட்டில் ஃபுல்லாக அடித்து டெஸ்ட் பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணால் ஓவர் ஸ்மெல் ஆகிடும். லைட்டாக 3 டைம்ஸ் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி வாங்கலாம். சாக்லேட், ஆரஞ்சு, ஜாஸ்மின், ரோஸ்னு ஏகப்பட்ட வாசனையில் பர்ஃப்யூம் கிடைக்குது. நம்ம உடம்பு ஆயிலாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃப்யூம் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுவே ட்ரையாக இருந்தால் வேறு பர்ஃப்யூம் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பாடி ஸ்ப்ரே எல்லாம் நம்ம உடம்புல அப்படியே அடிச்சுக்கலாம். ஆனால் பர்ஃப்யூமை நேராக உடம்புல அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா பர்ஃப்யூமில் இருக்க ஆசிட் நம்ம உடம்புல பட்டால் சர்மம் பாதிக்கப்படும். அதே மாதிரி நம்ம ட்ரெஸ் மேலேயே அடிக்கக்கூடாது. ஏன்னா துணியில் இருக்க சாயம் போயிடும். இப்போ தான் நீங்கள் புது பர்ஃப்யூம் வாங்க போகிறீங்கன்னா வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மணிக்கட்டில் அடித்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். எரிச்சல், தோல் அலர்ஜி எதுவும் ஏற்படலைன்னா அந்த பர்ஃப்யூமை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நிறைய பர்ஃப்யூமை ஒன்றா நம்ம மேலே அடிக்கக்கூடாது. அப்படி அடித்தா நம்ம மேலே வாசனைக்கு பதில் கப்பு தான் அடிக்கும். பர்ஃப்யூம் ரொம்ப நேரம் நம்ம உடம்புல இருக்கணும்னா கொஞ்சமாக பெட்ரோலியம் ஜெல்லியை நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் வாசனை ரொம்ப நேரம் இருக்கும். நம்ம உடம்ப வாசனையாக வச்சுக்கிறது பர்ஃப்யூம் தான். அது நம்ம உடம்புக்கு செட் ஆகுற மாதிரி பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்ட பர்ஃப்யூம் எல்லாம் வாங்கி உடம்ப கெடுத்துக்காதீங்க. எது செட் ஆகுதோ அதை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.